7 மாதங்களுக்கு முன்பு மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை போலீசார் தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுத்த காட்சிதான் இது. எலும்புக்கூடும் முடிகளும் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. அவற்றை சேகரித்துக் கொண்ட மருத்துவர்கள் சோதனைக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். 7 மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பால் இறந்து போனவரின் சடலத்தை தற்போது ஏன் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான விடை காரில் அமர்ந்திருந்த இந்த பெண்ணிடம்தான் உள்ளது. இவர் ஜாய் மெட்டில்டா, 27 வயதாகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள கஞ்சப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த லோகேந்திரன் என்பவரின் மனைவி. 7 வருடங்களுக்கு முன்பு லோகேந்திரன் பைனான்சிங் தொழில் செய்திருக்கிறார். அப்போது அவரிடம் ஜாய் மெட்டில்டா வேலை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இருவரும் காதலில் விழ திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ளார். பெற்றோரை இழந்த லோகேந்திரனை வளர்த்து ஆளாக்கியது எல்லாம் அவர் பாட்டி மயிலாத்தால்தான். இதனால் அவரையும் தன்னுடனே பராமரித்து வந்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி லோகேந்திரன் மதுரையில் நடந்த அரசியல் கட்சி மாநாட்டுக்கு சென்றிருக்கிறார். அடுத்த நாள் அவர் திரும்பி வந்ததும் மயிலாத்தால் மாரடைப்பில் இறந்துவிட்டதாக ஜாய் மெட்டில்டா கூறியிருக்கிறார். தன்னை பாசமாக வளர்த்து ஆளாக்கிய பாட்டியை இழந்த லோகேந்திரன் சோகத்தில் மூழ்கி போயிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக சென்ற அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த லோகேந்திரனை ஒரு மர்மநபர் தலையணையால் முகத்தை அழுத்தி கொல்ல முயன்றிருக்கிறார். திமிறி எழுந்த லோகேந்திரன் தப்பி ஓட முயலவே ஜாய் மெட்டில்டாவும் அந்த மர்மநபரும் சேர்ந்து லோகேந்திரனின் கதையை முடிக்க துடித்திருக்கிறார்கள். காயங்களோடு உயிர் பிழைத்த லோகேந்திரன் அவர்களிடமிருந்து தப்பிச் சென்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்திருக்கிறார். நைட்டு ஒரு 2 மணி வாக்கில் நான் நல்லா தூங்கிட்டேன். நைட்டு என் மேலே ஏதோ பில்டிங் விழுகிற மாதிரி ஒரு அமுத்தல் இருந்துச்சு. நான் வீட்டில் கத்துற யாரும் இது பண்ணேன். அப்புறம் நான் ஒரு புஷ் பண்ணி அதை தள்ளும்போது ஒரு ஆள் அது அவன் தள்ளி விட்டுட்டு நான் ஹாலுக்கு வரேன். ஹாலுக்கு வந்தோடனே அவன் என்னை பின்னாடி பிடிக்கிறான். பிடிச்சி அவனுக்கு எனக்கும் தள்ள முடியாது. அப்புறம் நான் கீழே விழுகிற மாதிரி குப்புற விழுகிறேன். விழுகும்போது என்னை மூஞ்சி எப்படி வச்சு அமுக்கிறேன். மூஞ்சி மூடுறான். அப்போ பின்னாண்ட ஒரு ஆள் என் காலை பிடிக்குது. அந்த காலை பிடிக்கும்போது யாருங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அவன் துணி கேட்குறான். துணி எடுத்து ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுக்குறாங்க. என் மூஞ்சி மூச்சு அடக்கி வச்சுருக்கேன். என்னை ஃபுல்லாக கீழே எடுக்கிறாங்க. அப்போ அவன் கையை வாயில் படுத்து நான் அவனை கடிக்கிறேன். கடிக்கும்போது அவன் கையில் காயம் ஆகுது. எனக்கு பல்லு போயிடுச்சு. அப்படி ஆகிட்டு இருக்கும்போது என் பையன் சத்தம் போட்டோன்னே, என் பையனும் பக்கத்து வீட்டில் சத்தம் போட்டோன்னே அவன் ஓடிட்டான். உள்ளே ஒரு ஆள் ஓடின மாதிரி இருந்துச்சு. அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன். உள்ளே யாரும் இல்லை. வெளியே இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் நான் 100க்கு கால் பண்ணி சொன்னேன். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜாய் மெட்டில்டாவை உடனே பிடித்திருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களில் அந்த மர்மநபரையும் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் லோகேந்திரனின் பாட்டி மயிலாத்தால் மாரடைப்பால் இறக்கவில்லை என்ற அதிர்ச்சி உண்மை தெரிய வந்திருக்கிறது. ஆம், ஜாய் மெட்டில்டாவும் அந்த மர்மநபரும் சேர்ந்துதான் இந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார்கள். யார் அந்த மர்மநபர்? அவருக்கும் ஜாய் மெட்டில்டாவுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக இருவரும் சேர்ந்து மூதாட்டியை கொலை செய்தார்கள்? லோகேந்திரனை கொல்ல முயன்றது ஏன் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடிய போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கைதானவர்கள் அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்திருக்கிறது. அது லவ் மேரேஜ் தான் பண்ணோம். 8 வருஷம் 1.5 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு அஃபேர்னால இவ்வளோ பெரிய சோக நடக்குன்னு தெரியல. அவங்களுக்கு நான் பிடிக்கலன்னா போயிருன்னுலாம் சொல்லியிருக்கேன். என் கூட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீ போயிரு, பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடும், நான் வளர்த்திக்க நானும் எங்கள் அம்மா வளர்த்திக்கிறோம் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்கள் அம்மாவையும் கொன்னேன். இப்போது நானும் என் பையனை மட்டும் பண்ணேன். ஜாய் மெட்டில்டா கோவை அன்னூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்திருக்கிறார். அந்த நிறுவனத்திற்கு கர்நாடக மாநிலத்தில் கிளை உள்ளது.
சேலூர் என்ற பகுதியில் உள்ள கிளையில் கடந்த 2024ஆம் ஆண்டு கிளை மேலாளராக அதே ஊரைச் சேர்ந்த நாகேஷ் என்ற 25 வயது இளைஞர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். வேலை விஷயமாக நாகேஷ் அடிக்கடி ஜாய் மெட்டில்டாவிடம் செல்போனிலும் வீடியோ காலிலும் பேசி வந்திருக்கிறார். நாளடைவில் அந்த பழக்கம் நட்பாக மாறியிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஜாய் மெட்டில்டா நாகேஷை காதலிப்பதாக கூறியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட நாகேஷ் கடந்த 2024ஆம் ஆண்டு 10வது மாதம் கர்நாடகாவில் இருந்து அன்னூருக்கு வந்து லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி ஜாய் மெட்டில்டாவை பார்த்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அடுத்த 2 மாதங்களில் மீண்டும் அன்னூருக்கு வந்த நாகேஷ் லாட்ஜில் அறையெடுத்து ஜாய் மெட்டில்டாவோடு தனிமையில் இருந்துள்ளார். இதை எப்படியோ மோப்பம் பிடித்த லோகேந்திரன் மனைவியையும் அவரின் காதலனையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார். லோகேந்திரனின் கண்டிப்பை காதல் ஜோடி கண்டுகொண்டதாக தெரியவில்லை. பழையபடியே காதலை தொடர்ந்திருக்கிறார்கள். நாகேஷும் ஜாய் மெட்டில்டாவும் திருமணம் செய்து கொள்ளலாம் என திட்டம் போட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு லோகேந்திரன் சென்றதால் கர்நாடக காதலனை வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார் ஜாய் மெட்டில்டா. இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். வீட்டுக்கு புதிதாக ஒரு ஆள் வந்திருந்ததை பார்த்து அதிர்ந்து போன மயிலாத்தாள் ஜாய் மெட்டில்டாவிடம் தம்பி மற்றும் கணவருக்கு போன் செய்து தகவல் சொல்லப் போவதாக மிரட்டியிருக்கிறார். இருவரும் அவரின் காலில் விழுந்து கெஞ்சியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை வெளியே சொல்லியே தீருவேன் என மயிலாத்தாள் விடாப்பிடியாக இருந்துள்ளார். இதனால் அதிர்ந்து போன நாகேஷ் மயிலாத்தாளின் கழுத்தை நெரித்திருக்கிறார். ஜாய் மெட்டில்டா பாட்டி சத்தம் போடாமல் இருக்க வாயையும் மூக்கையும் பொத்தியிருக்கிறார். சில நிமிடங்களிலேயே மயிலாத்தாளின் மூச்சு நின்றிருக்கிறது. நாகேஷ் கர்நாடகாவுக்கு தப்பி சென்றுவிட ஜாய் மெட்டில்டா மாரடைப்பால் பாட்டி இறந்துவிட்டதாக கணவரையும் உறவினர்களையும் நம்ப வைத்து நாடகமாடியிருக்கிறார். அவரின் நாடகத்தை யாரும் கண்டுபிடிக்காததால் ஜாய் மெட்டில்டாவுக்கும் நாகேஷுக்கும் துணிச்சல் அதிகரித்திருக்கிறது. லோகேந்திரனையும் அதே பாணியில் கொன்றுவிட்டு மாரடைப்பில் இறந்துவிட்டதாக கூறி அவரின் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு காதல் வாழ்க்கையை தொடரலாம் என இருவரும் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படிதான் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நாகேஷை வீட்டுக்கு வரவழைத்த ஜாய் மெட்டில்டா இருவரும் சேர்ந்து லோகேந்திரனை கொல்ல முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. லோகேந்திரன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே மயிலாத்தாளை கொன்றுவிட்டு நாடகமாடிய விஷயமும் அம்பலமாக இருக்கிறது. கொலையாளிகளை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்திருந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு அவர்களை அன்னூர் போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மயிலாத்தாளின் சடலத்தை தோண்டி எடுத்த போலீசார் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கஸ்டடி நிறைவடைந்ததை அடுத்து ஜாய் மெட்டில்டாவையும் நாகேஷையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.